இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 5:52 PM/IST. 25 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 24,056 இல் நிரந்தரமின்றி முடிவடைந்தது. உள்ளக திருப்பம் 240 புள்ளிகள். நிஃப்டி 50 குறியீடு 24,056 இல் முடிவடைந்தது. வெறும் 0.14 விழுக்காடு உயர்வு மட்டுமே. சென்செக்ஸ் அதன் உச்சமான 77,803 இலிருந்து 703 புள்ளிகள் இறங்கி 77,100.47 இல் நிறைவடைந்தது. மைக்ரான் அதிரடி முடிவுகள். உலக AIC பங்குகளில் ஏற்றம். மைக்ரான் நிறுவனம் வலுவான காலாண்டு முடிவுகளை அறிவித்ததால் உலகளாவிய சி பங்குகள் கூர்மையாக உயர்ந்தன. நாஸ்டாக் எதிர்கால ஒப்பந்தங்கள் 2.2 விழுக்காடு உயர்ந்து இந்திய சந்தைகளுக்கு நேர்மறையான தொடக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில். பியூஷ் கோயல். வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியாவும் அமெரிக்காவும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு மிகவும் நெருங்கி இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா முன்னுரிமை சந்தை அணுகலை நாடுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. எண்ணெய் விலை வீழ்ச்சியால் ரூபாய் மதிப்பு உயர்வு. கச்சா எண்ணெய் $69.76. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய 83 பைசா விழுக்காடு உயர்ந்து 94.39 ஆனது. கச்சா எண்ணெய் விலை 0.82 விழுக்காடு இறங்கி $69.76 ஆனதும் வெளிநாட்டு முதலீட்டு வரவும் இதற்கு காரணமாயின. மாருதி 3.75 விழுக்காடு. M மற்றும் M 3.84 விழுக்காடு உயர்வு. நிஃப்டியில் முன்னணி ஆதாயம். மாருதி சுசுகி 3.75 விழுக்காடு உயர்ந்து 13 பைசா 745 ஆகவும். M மற்றும் M 3.84 விழுக்காடு உயர்ந்து ரூ.3182.20 ஆகவும் நிஃப்டியில் முன்னணி ஆதாயம் பெற்றன. விழும் எரிபொருள் விலையும் உள்நாட்டு தேவையும் இந்த ஏற்றத்திற்கு உதவின. எட் பங்குகள் வீழ்ச்சி. இன்போசிஸ் 1.46 விழுக்காடு. டெக் மஹிந்திரா 1.68 விழுக்காடு இறக்கம். இந்திய எட் பங்குகளில் விற்பனை அழுத்தம் காணப்பட்டது. டெக் மஹிந்திரா 1.68 விழுக்காடு இறங்கி ரூ.1437.10 ஆகவும். இன்போசிஸ் 1.46 விழுக்காடு இறங்கி 10 பைசா 041.20 ஆகவும் சரிந்தன. TCS 0.68 விழுக்காடு இறங்கி ரூ.2094.70 ஆனது. JP மோர்கன் AI அட்டவணை. இந்தியா வாக்குறுதியில் உயரம், நடைமுறையில் குறைவு. JP மோர்கன் AI தயார்நிலை அறிக்கை 4 உலகளாவிய குறியீடுகளில் இந்தியாவை சாத்தியக்கூறுகளில் உயரமாக வகைப்படுத்தியது. ஆனால் நடைமுறையில் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியது. உள்கட்டமைப்பு, திறன் பயன்பாடு மற்றும் ஒழுங்குமுறை தெளிவு முக்கிய பிரச்சினைகளாக கண்டறியப்பட்டன. 2 லட்சம் ரூபாய் கோடி கடன் திட்டத்தில் மூலதன செலவில் கவனம் செலுத்த மத்திய அரசு அழுத்தம். செலவு திணைக்களம் SASCI திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூடிகளுக்கு மூலதன செலவு திட்டங்களில் மட்டுமே முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க கோரியது. 2 லட்சம் ரூபாய் கோடி திட்டம் மாநில அளவில் உற்பத்தி முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் உள்ளது. இந்தியா கப்பல் கட்டுமான வளர்ச்சி. ரூ.70,000 கோடி தொகுப்புக்கு உலக நிறுவனங்கள் ஆதரவு. இந்தியாவின் கப்பல் கட்டுமான துறை ரூ.70,000 கோடி அரசு கொள்கை தொகுப்பால் பெரிய வளர்ச்சியை காண்கிறது. உள்நாட்டு கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் ஏற்றுமதி ஆர்டர்களை பெற்றிருப்பதாக கப்பல் இயக்குனர் தெரிவித்தார். நீசஸ் ஃபைனான்ஸ் இந்தியா UAE சொத்து தளம் மூலம் ரூ.4,000 கோடி திரட்ட திட்டம். நீசஸ் ஃபைனான்ஸ் அடுத்த 18 முதல் 24 மாதங்களில் இந்தியா UAE கடல் கடந்த ரியல் எஸ்டேட் முதலீட்டு தளம் மூலம் ரூ.4,000 கோடி திரட்ட திட்டமிட்டுள்ளது. வளைகுடா முதலீட்டாளர்களிடையே இந்தியா தொடர்பான ரியல் எஸ்டேட்டில் ஆர்வம் அதிகரிப்பதை இது பிரதிபலிக்கிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.14 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 109 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.34 விழுக்காடு. TCS 2094.70 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.68 விழுக்காடு. HDFC வங்கி 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.39 விழுக்காடு. இன்போசிஸ் 1041.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.46 விழுக்காடு. SBI 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு. ICICI வங்கி 1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.01 விழுக்காடு. அதிக லாபம். SBI நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு. அதிக நஷ்டம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.46 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு.
தங்கம் 3996.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.15 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,21,274 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.15 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $3,990 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.76 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.82 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.82 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $70.34 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 94.39 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.83 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 83 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.18 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.